சத்தியலோகத்தை தபத்தோடு பரிபாலம் செய்திருக்கூடிய சதுர்முகம் அடித்த சத்தியமுகம் அடித்த பிரம்மதேவன் என்று நன்றாக தெரிந்து கொண்டு அது தெரிஞ்சு மகாராஜாவாகணும் அன்னவாகணும் வாங்கணும் பொம்பளையாட்டி வாங்கணும் அவரு மேலே படுக்கின்றா எந்த கீழே படுக்கும் எங்க படுக்கும் ஏண்டா அவரு முட்டை போடுண்டா எந்த குட்டி போடும் என்னடா ரொம்ப போச்சு உங்ககிட்ட தம்பி ஓ எல்லாம் தெரியுமா பேசுறேன் என் முடிவில் அணிந்திருக்கக்கூடிய நெடுமுடியானதும் ஆனதும் என் புஜமானதும் என் ஒட்டியானமானதும் என் காலில் நெண்டைகளும் எவ்வாறாக இருக்குது பல மாநிலமாகட்டும்
காதில் பாரு. ஆமாங்க. எண்டில் செல்கின்ற காதில் இருக்கக்கூடிய தோட்டத்தை கொண்டு வரணும். எவ்வாறாக இருக்கு? சும்மா அப்படியே அற்புதமா இருக்குங்க. ஆனால் செல்வாங்களாம். நான் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. ஐயோ ஐயோ ரொம்ப நேரம் ஆகி போச்சு. வெகு நேரம் ஆகிவிட்டது. எங்கே செல்ல வேண்டும்? எங்க வெள்ளிகிரிக்கு செல்ல வேண்டும். நேரா வெள்ளிங்கிரிக்கு செல்லணும். செல்லணும். என் மருமகனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆகி போச்சு. நேரில் பார்க்கலாம். பார்க்கலாம் போதும். அக்கால போய் பார்ப்போம். அதுவும் மருமகனே. வாடா 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 சிம்மனந்தனா. சத்தியலோகத்தனா ஐயா ஐயா பரமேசா உங்களை நாடி சொல்றாரு முன்னே கேள் போ. பரமேசா உங்களை தேடி உங்களை நாடி திருமதேவனாக பட்டவர் உங்க வெள்ளிங்கிரி அரிகால ஐயா உங்க மருமகனுக்கு கூடிய பரமசிவன் மறுமடி கட்டளை. அப்படியே வருகிறேன். சத்தியலோகத்தனா அதுதான் வந்தவனே. சமரசம் அமருவாய் ஆண்டவனே. வழக்கம் போலவே என் காட்சிய காணும்படியாக வருவாயே இன்னைக்கு இந்த தினத்தில் இன்னைக்கு ஏன் அதிலே தயங்கி நிற்கிறாய்? எனக்கு விவரமா தெரிவிக்கிறது. விமானத்தில் நம்ம உரையாடலாம். அதுவும் ஆண்டவனே. ஐய், குந்தனோ எந்தவோ. குந்தனோ சத்தியலோகத்தனா உனக்கும் 5 சிரம் இருக்கின்றது. எனக்கும் 4 சிரம் இருக்கின்றது. உன்னிடத்தில் சமாதானத்தில் அமர என்றால் அமர மாட்டேன். உன்னை போலவே எனக்கு 5 முகம் கொடுத்தால் உன் சமாதானத்தில் அமர்வேன். இல்லை என்றால் அமர மாட்டேன். சத்தியலோகத்தனா எனக்கு 5 சிரம், உனக்கு 5 சிரம், உனக்கு 4 சிரம்.
மகாராஜாவுக்கு அதுல இருக்குதா உனக்கு 4 சிரம் அப்படி என்று தெரியுதாயே ஆமா என்ன போல உனக்கு 5 சிரம் தந்திருக்கின்றேன் இனியாக சிம்மாதனை ஆடி போயா சரி சரி தலைவர் அடியே ஒரு அண்டா போயிட்டு உடனே பொருட்கா மத்திய பாதாளத்தை அவனை போல் என்னத்தை கையிலத்தை படைத்தான் எனக்கு திறமை இருக்கும் போது அவனை போல் என்னத்தை கையிலத்தை படைத்தான் எனக்கு திறமை இருக்கும்போது அந்த ஆடி பயிலை குடிக்க எனக்கு என்ன தலையோ தேவர்களே என் அருகே வாருங்கள் ஊர் 2 பட்டால் உன்னாட்டம் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்னை போல திண்டாட்டம் முழுக்க என்ன வர கேட்ட நான் வரம்பளிக்கின்றேன் வாருங்கள் பரமக்கடவுளானவர் கைலாயத்தில் வந்து வரக்கூடிய தேவனுக்கு வரமளிக்க வேண்டும் என்று இருந்தான். சரி பெருமந்தவன் கைலாயம் வருவது வழக்கம். இந்த தினத்தில் கைலாயம் வந்தார். சரியாக அமரு பரமக்கடவுளானவர் ஆசனம் அளித்தார். உனக்கோ 5 சிரம் இருக்கிறது, எனக்கோ 4 சிரம் இருக்கிறது. நான் எப்படி சரியாக அமருவேன் அப்படி என்று கேட்கும் போது பெருமந்தவன் பரமக்கடவுளானவர் யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவராச்சே, என்னை போலவே உனக்கு 5 சிரம் தருகிறேன் என்று வார்த்தை சொல்லிவிட்டார். வருத்தம் பெற்றுக் கொண்ட பிரம்மதேவன் நானே கைலாயத்தை ஆண்டு வருவேன், எனக்கே சொந்தம் அப்படி என்று பேசும்போது கதை எப்படி இருக்க உமா பார்வதியானது அதிகாலையில் இருந்து மன்னவர் படியாளுக்கு சென்றவர் வீடு வரவில்லையே அப்படி என்று உமா பார்வதி தந்தார். சொல்லணும்
ஐயா சின்ன மச்சான் பெரிய மச்சான் சின்ன மச்சான் பெரிய மச்சான் பாப்பா தங்கச்சி இந்த பொண்ணு வேஷம் வந்தாதான் தங்கச்சி. ஆமா என்ன என்ன வச்சா ஏது வச்சா சும்மா வச்சான் எப்படி விளக்கம் நானும் எங்க அண்ணனும் அதானே கட்டி பிடிச்சுமே. ஆமா அதானே கேக்குற. எதுக்கு கட்டி பிடிச்ச எதுக்கா எங்க அண்ணன் என்ன வெளிநாடு வெளிநாட்டுல படிக்க வச்சாரு. ஆமா படிக்க வச்சாரு. யார் ஏதாவது எங்க மாமா கிட்ட படிக்க வச்சாரு. படிக்க வச்சாரு. ஓ படிக்க வச்சாரு. படிக்க வச்சாரு. 6 மாசம் ஆயிடுச்சு. நான் கூட நினைக்கிறேன் படுக்க வச்சா நாங்க அடிச்சுக்கிறேன். படிக்க வச்சாரு. படிக்க வச்சாரா? ஆமா சொல்லியம்மா. அப்படியான பாட்டுமா வளர்த்து பண்பா வளர்த்து ஆசையா எப்படி என்ன வளர்த்து நீ? ஆமா எப்படி வளர்த்த? அம்மா 100 நாளைக்கு வேலைக்கு தூக்குமானல்ல. ஆமா ஏறி வேலை அங்க போட்டு வளர்த்தேன். கரும்பு போட்டு வளர்த்தேன். ஆமா கரும்பட்டை போன இல்லையா? ஆமா கரும்பு காலில் போட்டு வளர்த்தேன். அந்த கரும்பு காலில் போட்டு வளர்த்தேன். ஆமா
என்ன ஓ அப்படி பாச்சமா வளர்த்து பண்பா வளர்த்து ஆமா இந்த பொட்டிக்கார பொட்டு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன் பொட்டிக்கார மாமலையா கட்டிக்கிறான் ஆமா என்ன ஆமா கட்டி வச்சா என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன அவன் ராவும் குடிக்கிறான் பவுனும் குடிக்கிறான் ஓ ராவும் குடிக்கிறா பவுன் எல்லாம் குடிக்கிறான் குடிச்சு அவன் தான் வாழ்ந்துருக்க தவிர ஒரு நாளைக்கு கூட என்ன ஒரு நாளைக்கு கூட வாழ்ந்திருக்க வைக்கிறேன்னா நான் அப்பவே சொன்னேன் இந்த வானாவது பூஜையை கட்டின்னு வச்சுக்க ஒரு ஒன்னா மாண்டி பையன் தங்கச்சி யாரு அவனு தான் பொட்டிக்காரன் போட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பாத்திருப்பேன் அவன் 5 கிலோ ஆப்பிள் ஆப்பிள் பாயத்துக்கும் 1 கிலோ அரிசிக்கும் அவன் ஆபரேஷன் பண்ணிட்டான்னா சரி அவனு விடு எதிர் வீட்டுக்காரன் பாக்கத்து உன் தங்கச்சாச்சு நான் பார்க்காம இருந்திருப்பேன் அதானே என்ன எதிர் வீட்டுக்காரனை பார்த்தேன் அவனுக்கு சுத்தமா மாடு வச்சுட்டு குடிச்சானா ஒரு இடையில என் தங்கச்சிக்கு இது மாதிரி மாப்பிள்ளையா கழிப்பான் துரும்பா பிள்ளை இழைச்சி போயிடுது ஆமா என்ன ஏதோ ஒரு நிலத்தை வச்சுன்னு வா அப்படின்னு தான் நான் கொடுத்தேன் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்ம ஊர்ல நம்ம சொந்தக்காரன் தாய் மாமன் இல்ல ஒரு பங்காளி கூட கொடுத்துட்டு இருக்கலாம் இவ்வளவு ஒரு அழகா வளர்த்து அந்த மண்டி தங்கச்சி கொடுத்து நான் என்ன சொகத்தை கண்டேன் அதனால நான் சாவலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஓ அது உண்மைதான் நான் செத்துருக்கு மேய்தான் ஆமா எப்படி சாப்பிடுமா எப்படின்னா அந்த தூளத்தில கயிறு போட்டு தூளத்தில கயிறு போட்டு தூரத்துல கயிறு போட்டு என்ன அந்த தூரத்துல கயிறு போட்டு ஆமா என்ன இப்படி தூரம் போய் அப்படியே உட்காந்து இருக்கிறேன் என் உயிர் போக வேண்டியதுன்னா தூரத்துல கயிறு போட்டு தூரம் போய் உட்காந்தா உயிர் போமா ஏன் கேளு தூரத்துல கயிறு போட்டு ஒரு ஸ்டூல் வச்சுக்கணும் ஏறி ஸ்டூல் போட்டு முடி பின்னாடி இருக்கணும் ஏன் முன்னாடி இருக்க கூடாது அது உயிர் போவாது யாருன்னா சாகணும்னு ஆசரிச்சா கேட்டுக்குங்க எல்லாரும் பேசி கேளுங்க பின்னாடி இருந்தா அப்படியே ஸ்டூல் எட்டி வச்சுனா இப்படி எட்டி வச்சு ஒண்ணு தொங்கன்னு வச்சுக்க உயிர் போயிடும் எப்படி இப்படி எட்டி வச்சுக்கலாம் என்ன அப்படி செத்து இருப்பேன் ஏன் சாவல ஏன்னா அப்படி தூக்க மாட்டி போய் செத்துட்டுனா ஏன் கைத்துல புண்ணாடி ஏன்னா கைத்து வயிற்றுக்கின்ற ஏமானிக்கு பண்ணு போன சாக போட கைது வர வைக்குமா வயிற்றுக்கு என்ன அதெல்லாம் உயிர் போகல அப்படி வேற என்ன சாக நினைச்சதுமா சொல்லு அந்த முட்டிக்கால தண்ணியில அந்த முட்டிக்கால் தண்ணியில 3 நாளா உட்காந்துக்கிறேன்னா அப்பயும் போனேன் உசுறு போவாது மயிரும் போவாது முட்டிக்கால் தண்ணியில 3 நாள் இல்ல 6 மாசம் உட்காந்துனா கூட உயிர் போவாது அர்த்தம் கட்ட மூலி ஒரு 20 கஜம் கிணறா பாக்கணும் அங்க பஞ்சு கல்லு கிடைக்கும் எடுத்து மடியில கட்டிக்கணும் அப்படியே மேல அண்ணாந்து பாக்கணும் அசாத கால வச்சு ஈத்துக்குன்னு கிணத்துல குச்சின்னா அது எங்க கீத்து தரன்னு கொண்டு போய் அந்த கல்லு காட்டு உனக்கு கல்லு காட்டுனதும் ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு 10 நிமிஷம் உன் தம்மி எப்படிக்குதோ அப்படி மூச்சு பிடிச்சின்னா சூத்துல போகும் உயிர் என்ன அப்படி செத்துருப்பேன் என்ன எனக்கு சளி பிடிச்சிக்கா சாவ போற முண்டிக்கு சளி பிடிச்சா என்ன இல்ல ஜுரம் வந்தா என்ன ஜுரம் மேல வந்தா என்ன வரல என்ன
சாப்பிடுறதுக்கு போய் என்ன கிடைக்குது? என்ன அது மட்டுமா வேறுமா சவால் நினைச்சா அந்த நெல்லு வெள்ள பொட்டுக்கல்ல நெல்லு வெள்ள பொட்டுக்கல்ல இந்நாட்டிலே பொன்னாடா விளங்கக்கூடிய இன்னும் தங்களால் பண்டிதர் ஐயா வீரபத்ர சாமிக்காக 101 ரூபாய் எடுத்திருக்கின்றார். அண்ணாமலையாரும் உண்ணாமலம்மனும் அந்த வீரபத்ர சாமியும் அவர் பங்கிலிருந்து அவர் செய்யக்கூடிய தொழில் எங்கெங்கும் வளர வேண்டும் என்று வீரபத்ர சாமி பிரார்த்திக் கொள்கின்றோம். அதே பண்டிதர் ஐயா பாராட்டி 10 ரூபாய் எடுத்திருக்கின்றார். சுபே ஜெயம் எங்களை பரிசு என்ன அது மட்டுமா எப்படிமா அந்த நெல்லு வேலையும் பொட்டுக்கல்லையும் எத்தனை நாள் தின்னு மாத்தீங்கன்னா அப்ப கூட போகல திரு நாட்டிலே பொன்னாடா விளங்கக்கூடிய குமாரி அம்மா இன்னும் குமாரி அம்மா அந்த ஒரு மகனா விளங்கக்கூடிய ஐயா கண்ணு என்பவர் இன்னும் ஐயா கண்ணு என்பவர் இந்த பப்பனை பாராட்டி 100 ரூபாய் எடுத்திருக்கின்றார். அன்னொரு குடும்பத்தில் வீரபத்ர சாமியும் அவர் குலதெய்வமா விளங்கக்கூடிய சாமியும் அவர் பங்கிலிருந்து செய்யக்கூடிய தொழிலும் கட்டிய மாங்கல்யமும் பால் பாக்கியம் இருக்குமாறு ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கின்றோம். சுபாஜயம் எங்களை போறீங்க கண்ணாடி கைது அப்படி போறீங்க எல்லாம் பொட்டுக்கல்ல நீ 8 நாள் இல்ல 10 நாள் தின்னாலும் சூத்துமா பெருசு பெருக்கும் அந்த நெல்லவல்லையும் பொட்டுக்கல்லையும் வாங்கிக்கோ. ஆளுக்கு அரை கிலோ வாங்கிக்கோ. நேரா திருவண்ணாமலைக்கு பஸ் ஏறி காமராஜ் போய் இறங்கு. அங்க இறங்குனதும் புதுப்பால்தார் கடை ஐயர் அக்ரோ சர்வீஸ் அதுல போய் 100 கிராம் ஒரு 100 மில்லு பூத்தோட்டத்துக்கு மருந்து அடிக்கணும். தமக்குறாமே எங்க ஆம்படி அண்ணாடு ஆட்ட ஆட போறான் குடிச்சிட்டு வந்து படுத்துக்கிறான். அதனால என்ன அனுச்சாரு அப்படின்னு அந்த ஐயர்கிட்ட விளக்கமா சொல்லு. அந்த ஐயர் 100ன்றது 200 ரூபாய் கொடுப்பாரு. அது ஒரு 200 ரூபாய் காசு கொடுத்தா போதும். அப்படியே பாப்பா எடுத்து வந்து அத ஊத்தி குடிச்சிட்டு அந்த மின்னு சொல்ல பாரு நெல்ல வெள்ளம் போட்டுக்கல ஒரு வாய் கொட்டிக்கினு தேங்காய் ஒடிச்சு தலைமாட்டு வச்சுக்கினு வாய போட்டு வடக்கு மில்ல தண்ணி வச்சுன்னு இப்படியே ஒடிச்சு வச்சுக்கணும். தலைகாணி போட்டுக்கணும். படுத்துனா பாப்பா சொல்ல பெசால் போய்க்கணும். இந்த ஊர் ஆளுங்க கூட சாவுக்கு வருவாங்க. என்ன அப்படி செத்திருப்பேன். எனக்கு இங்க இருந்து வேளாண்மையில இருந்து தெரியாது. என்ன எனக்கு இங்க இருந்து திருவண்ணாமலை போக தெரியாது. ஐயர் ஆக்ரோஸ் கடை தெரியாது. டெமோகிரான் மருந்து தெரியாது. தேங்காய் உடைக்க தெரியாது. ஆய் போட தெரியாது. தலைக்காணி வைக்க தெரியாது. இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த டெமோகிரானுக்கு இது பேர் அதை கொடுத்தா குடிச்சிட்டு தேங்காய் உடைச்சு வச்சுட்டு நீ ஒரு டைம் பறிச்சு காட்டு உள்ள போடி மக்கே உள்ள போட்டு போயா உள்ள போடி மக்கே போடி உள்ள போடா
பறந்தோடும் உன்னை தனிபவருக்கு பாவ வினைகள் பறந்தோடும் எங்கள் பரமனின் மைத்தனுக்கு மருகா பாவவினை தீர்ப்பவனே முருகா எங்கள் பரமனின் மைத்தனுக்கு மருகா பாவவினை தீர்ப்பவனே முருகா எங்கள் பரமனின் மைத்தனுக்கு மருகா அன்னினாலே கோபமுடனே மலை சென்றாய் அன்னினாலே கோபமுடனே மலை சென்றாய் மலையில் பறந்தாய் கனிவினாலே கோபமுடனே மலை சென்றாய் பயணி மலையில் ஐயோ தோழி ஆயம்மா வணக்கம்மா நான் சபையின் முன்பாக வந்தேனே ஆமா என்ன யார் என்று கவனித்தாயா நான் சொன்னால் விளக்கம் புரியும் சொல்கிறேன் ஆகட்டும் திரிபுர குண்டாட்சி ஐயோ தோழி ஆறு வேணும் 4 சாஸ்திரம் 64 கல்விக்கான ஞானம் 96 தத்துவம் இவை அனைத்தையும் கற்றுணர்ந்த முக்கன் படைத்த பரம கடவுள் இருக்கின்றாரே அன்னவருக்கு இடது பாகத்தில் அமர்ந்தருடைய மகேஸ்வரி என்று தெரிந்து கொண்டாயா தெரிந்து கொண்டேன் அதுவும் தவிர அரியன் சகோதரி Hi guys, like பண்ணுங்க. நான் பண்ண சொல்றேன். அடியா தோழி அடி என்று சொல்லக்கூடிய மாலாகிய கண்ணன் வைகுந்த பெருமான் இருக்கின்றாரே அன்னவருக்கு தங்க என்று தெரிந்து கொண்டாயா அதுவும் தவிர
என்னுடைய பச்சை நிறமான மேனியும் பச்சை நிற மேரியும் பவள நகைகளும் பவளவா என்று சொல்லக்கூடிய சிறு நகைகளும். சிறு நகைகளும் ஆமா. நெற்றி சிட்டிகளும் கங்கண வலையிலும் எதிரமாக கிடைக்கின்றது. அது தவிர கனக ரத்தினபாணி அப்படி கணவனை பார்ப்பதற்கு முன்னதாக பணிபுரி வேலை செய்தவர்கள் தோழியை தர்பார் அன்னுடன் கதை தொடரும்.